பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நாங்க இன்றைக்கு ஒரு 20 அல்லது 30 நிமிடங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் உண்டு நாங்க பண்ண போறோம். ஒரு 20 அல்லது 30 நிமிடங்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு டிஸ்கஷன் உண்டு பண்ண போறோம். இந்த வகுப்பு முடிஞ்சு இந்த வகுப்பை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு நம்பிக்கையோட போவீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு நம்பிக்கையோட, நான் இவ்வளவு காலமும் என்ன பத்தி நான் நினைச்சு கொண்டிருந்தது வேற, ஆனா இப்ப நான் என்ன பத்தி உணர்றது வேற அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நீங்க போவீங்க. அந்த வகையில இன்றைய கிளாஸ்ல முக்கியமாக நாங்க ஒரு விஷயம் கலந்துரையாடுறதுக்கு முன்னால டக்குன்னு எல்லாரும் உங்களோட செட் பாக்ஸ் ஒன் பண்ணி, சரியா, உங்களோட செட் பாக்ஸ எல்லாரும் ஒன் பண்ணி உங்களோட பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க, அதை மட்டும் டைப் பண்ணி போடுங்க பாப்போம். உங்களோட பேர் என்ன சுருக்கமா, உதாரணமா என் பேர் சாஜித் அப்படின்னா சாஜித், நான் ஏ லெவல் ஆர்ட்ஸ் அல்லது ஏ லெவல் பயோ, சரியா. இப்படி உங்களோட பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க, அவ்வளவுதான். இரண்டு விஷயம் தான். சுருக்கமாக டக்குன்னு போடுங்க. ஓகே ஓகே, எல்லாரும் போடுறாங்க. மாஷா அல்லாஹ். ஓகே ஓகே, ஆர்ட்ஸ். சரி, எல்லாரும் போடுங்க டக்குன்னு. சரி, எல்லாரும் போட்டீங்க. ஓகே, இப்போ நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்ப சரியா எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன எப்படி ஒரு விளையாட்டு ஒன்று விளையாட போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு உண்டு. அது என்னன்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் எமோஜி இருக்கிற சிஸ்டம் தெரியுமா? ஜூம்ல நீங்க ஜூம்ல போன்ல ஒரு வேற சிஸ்டம் இருக்கும், லேப்டாப்ல வேற ஒரு சிஸ்டம் இருக்கும். கீழே ரியாக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஹார்ட் வடிவம் போட்டு ரியாக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த செக் பாக்ஸுக்கு பக்கத்துல இருக்கு, சரியா. உங்களோட போன்ல கொஞ்சம் தேடி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யணும்டா, அதை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லுவேன். அதாவது ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி படிக்கும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி கொண்டு வருவேன். உங்கள்ட்ட அது இருந்தா நீங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் ஒன்று போடுங்க, சரியா. இங்க நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்ல. பொதுவா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதான். படிப்புல இப்ப எனக்கும் கூட பிரச்சனை இருக்குதான், சரியா. ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும். அப்ப நான் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு எது இருக்குதோ அப்ப நீங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் போட்டு காட்டணும், சரியா. ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஓகே, நான் உன்ட சொல்லிட்டு போறேன். ஆம், அந்த ரியாக்ட் ஆப்ஷனை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, நான் எவ்வளவுதான் கிளாஸ்ல இருந்துட்டு படிக்கிறேன், சரியா. நான் கிளாஸுக்கு போய் படிக்கிறேன். நான் சார் ஒன்று படிச்சு தந்து கொண்டிருக்கும் போது நான் கவனிக்கிறேன். ஆனா டக்குன்னு எனக்கு ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது, வீட்ல ஞாபகம் வருது, சரியா. ஆம், கொஞ்சம் கவனக்குறைவா இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்தா டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல படிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப உடனடியாக சார் படிச்சு கொண்டிருக்கும் போது வெளியில போய் தண்ணி குடிச்சிட்டு வாரீங்க, திரும்ப போய் தண்ணி குடிச்சிட்டு வாரீங்க, திரும்ப சார் கேட்டுட்டு எங்கேயும் போய் வாரீங்க. இப்படி வந்தா அந்த பாடத்தை 100% புரிஞ்சு கொள்வீங்களா? கஷ்டம். வீட்டை போய் நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே விளங்காது. இதெல்லாம் சார் படிச்சு தந்தாரான்ற மாதிரி இருக்கும். அதே வேலைதான் நான் இப்ப கேட்கிறது. நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க, மைண்ட் அளவுல டக்குன்னு வெளியில போய் வாரீங்க. டக்குன்னு மைண்ட் என்ன செய்யுது? சிலவங்களோட மைண்ட் திரைப்படத்துக்கெல்லாம் போகும். திரைப்படம் வேற, இந்த அமெரிக்கா, அந்த கிட்டத்தில் நடந்த விஷயங்கள், வீடு அங்க இங்க, இப்படியே அலபாஞ்சு கொண்டே இருக்குது. எனக்கு கவனக்குறைவா இருக்குது. இதனால நான் எவ்வளவோ சல்லி கட்டி என்ன நேரத்தெல்லாம் அதுக்கு நான் முதலீடு செஞ்சு நான் கிளாஸுக்கு போறேன். ஒரு நாளைக்கு 5 மணித்தேலம் 6 மணித்தேலம் படிக்கிறேன். ஆனாலும் என்னால
எவ்வளவு விஷயத்தை எடுக்க இயலும், எவ்வளவு விஷயத்தை நான் படிச்சு கொண்டு பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்குது. அதுவும் இடையில நிறைய விஷயம் இல்ல. சரி, அப்படி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஒரு 10 பேர்கிட்ட இந்த வகையில இருக்கிறீங்க. ஓகே, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் விடுங்க. இப்ப அடுத்த விஷயம், நான் வந்து இவ்வளவு நைட்டுக்கெல்லாம் கண் முழிச்சு படிக்கிறேன். அந்த நாள் ஃபுல்லா ஓகே நான் இன்றைக்கு ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லி டைம் டேபிள் எல்லாம் போட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா படிக்கிறேன். அப்ப முக்கியமான கட்டுரை கேள்விகள் எல்லாம் ஃபுல்லா வாசிச்சு புக்கை முடித்து திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறேன். சரியா, திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு விஷயத்தை 5 தரம் 6 தரம் நிறைய தரம் சொல்றேன். நைட்ல தூங்கும் போது எல்லா ஞாபகம் இருக்குது. ஆனா காலையில எழும்பி அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. நினைச்சு பார்த்த ஒரு வேளை மறந்திருக்குமோ. சிலவங்க நினைச்சு பார்ப்பாங்க, முதலாவது பாயிண்ட்ஸ் வந்துடும், ஓகே வந்துட்டு, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்துடும், ஓகே வந்து, மூணாவது பாயிண்ட்ஸ் வராது. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு வாரியை எடுத்துருவாங்க. திரும்ப நாலாவது பாயிண்ட்ஸ் வராது, உடனே மனசு உடைஞ்சிருவாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் அவங்க நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. ஏண்டா அது எப்படியும் வராது. இந்த ஒரு டென்ஷன்லயே கவலையிலேயே இருக்கிற கொஞ்சமா அவங்களுக்கு மறந்து போயிடும். அப்ப இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குது அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது எவ்வளவுதான் நான் படிக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், சரியா, ஆனா எல்லாம் மறந்து போகுது. ஒரு ஒரு செமஸ்டர், ஒரு என்ன எக்ஸாமுக்கு ஃபுல்லா நான் படிச்சு முடிஞ்சு ஒரு 2 கிழமை 3 கிழமையால நான் திரும்ப எடுத்து பார்த்தா இது படிச்சமா, புதுசா இருக்குது. நான் ஃப்ரெண்ட கேட்பேன், இது சார் படிச்சு தந்தாரா, அந்த அளவுக்கு எனக்கு மறந்து போகுது அப்படின்னு இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுவும் ஒரு 10 பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. 12 பேர், சரி, ஹேண்ட் ரைஸை விடுங்க. அடுத்தது என்னண்டா, எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே, சார் படிச்சு தாரது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எனக்கு கொஞ்சம் புரியுது இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு புரிஞ்சுட்டு போறாங்க. அவங்க சார் படிச்சு தந்தத டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியுது இல்லையே. அவரு சொல்ற வார்த்தைகள் புரியுது இல்ல. அவர் சொல்ற என்னத்த சொல்ல வாராரு, என்ன உதாரணத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், ஆரம்பத்துல சொன்னதுக்கு இப்ப சொல்றதுக்கு என்ன சம்பந்தம், ஒன்றும் புரியுது இல்ல. நான் கிளாஸுக்கு போறேன், எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த கவனிச்சுதலும் இல்ல. நல்லா கேட்டு கொண்டிருக்கிறேன். அவர் கதைக்கிறது கொஞ்சம் அழகா இருக்குது. சரியா, ஜோக்கா பேசுறாரு. அதே போல கொஞ்சம் நல்லா ஒரு மெட்ல பேசுறாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. காதுக்கு அழகா குளிர்மையா இருக்குது. ஆனா கிளாஸ் முடிஞ்சு அவர் என்ன சொன்னார்னு யோசிச்சா, அது ஞாபகம் வருது இல்ல. அது புரியுதும் இல்ல. அவர் படிச்சு தரும்போதே எனக்கு அந்த கன்டென்ட் விளங்குது இல்ல. அப்படின்னு சொல்றவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர்னு பார்ப்போம். எனக்கு பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட்ல தான் இருக்குது. புரிதல்ல ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே. இதுவும் ஒரு 3 பேருக்கு மேல இருக்கிறீங்க என்ன? சரி. சரியா? அடுத்தது. அடுத்த பிரச்சனை. நான் ஹேண்ட் ரைஸ் விடுங்க எல்லாரும். நான் வந்து புக் எடுத்தேன்னு சொன்னா, எவ்வளவுதான் நான் ஸ்கூல்ல படிச்சாலும், டியூஷன்ல படிச்சாலும், புக்ல வாசிச்சு விளங்கணுமே. புக்க எடுத்து வாசிச்சு கொண்டு போகும்போது, டக்குன்னு என்ன நோட்டிபிகேஷன் வந்தது. சத்தம் ஒன்று கேட்டுச்சு. ஆ, அது என்ன நோட்டிபிகேஷன்? அப்ப டக்குன்னு போன் எடுத்து இடைக்கிற பாக்குறேன். டக்குன்னு படிச்சு கொண்டிருக்கும் போது பெக்காய் வேற என்னத்தையோட பாக்குறேன். வாசிக்கிறது எனக்கு சிரமமா இருக்குது. ஒரு பெரிய மலையை கூட தூக்கி வேற இடத்துல வச்சிடலாம். இந்த வாசிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன செய்யலாம் இருக்குது, வாசிக்கலாம் இருக்குது. அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ற பெரிய பிரச்சனையே அதுதான். எனக்கு ஓரளவு வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்திருந்தா நான் ஃபுல்லா வாசிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணிருப்பேன். எனக்கு அந்த வாசிக்கிறதே பிரச்சனையே அப்படிங்கிறவங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. இதுவும் ஒரு 12 பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. சரி சரி, அடுத்த கேள்வி. எனக்கு வந்து எல்லாம் ஓகே, ஆனா எழுதுறது பிரச்சனை. இந்த சார் படிச்சு தரும்போது நோட்ஸ் எழுதுறது எனக்கு வராது. அதுல ஒரு ஆள் நான். சரியா, முக்கியமா அப்படி உங்களுக்கு யாராவது இருந்தா, எழுதுறங்கிறது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. ஆ நோட்ஸ் எழுதினா தானே எக்ஸாம்ல எழுதுறதுக்கு வரும். எழுதினா தானே அது ஞாபகத்துல நிக்கும். ஆனா அந்த எழுதுறதே எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. அதுவும் ஒரு 5 பேர்கிட்ட இருக்கிறீங்க. சரியா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஆளுக்கும். ஓகே. அடுத்தது என்னன்னா, அடுத்த பிரச்சனை, எனக்கு வந்து நான் கொஞ்சம் மெதுவா தான் படிக்கிறேன். மத்த புள்ள டக் டக்னு படிச்சுட்டு போறாங்க. எனக்கு மெதுவா மெதுவா ஸ்லோவா தான் நான் படிக்கிறேன். அது ஏன்னு எனக்கு தெரியுது இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா மெதுவா படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க. ஓகே. அதுலயும் ஒரு 8 பேர் இருக்கிறீங்க என்ன? 9 பேர் இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வரப்போறோம். இது யாருக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு பார்ப்போம்.
இதுல ஒருத்தர் மறைக்க தேவையில்ல. நீங்க தைரியமா சொல்லலாம். அப்பதான் எனக்கு விளங்கும். நான் இப்ப எத பத்தி பேசணும், அவங்க உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு. எனக்கு எக்ஸாம் கொஞ்சம் பயமா இருக்குது. எக்ஸாம் வருதுன்னு சொன்னா சரி டென்ஷன் ஆக தொடங்குது. எவ்வளவு படிச்சதெல்லாம் மறந்து போகுது. எனக்கு தூக்கம் வருது இல்ல. எக்ஸாம் டென்ஷன் தான் எனக்கு அதிகமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டேட்டோட சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் பதட்டமாவே இருக்கு. எந்த நோட்ஸை படிக்கிறது, இதை படிக்கிறதா அல்லது இதை படிக்கிறதா. ஒன்று எடுத்து ஒரு பக்கம் படிச்சுட்டு போகும்போது அடுத்த பக்கம் படிச்சுட்டு போகும்போது என்னமா செய்வோம், அந்த புக் எடுத்து கொஞ்சம் அடுத்த பக்கத்தை பிரட்டி பார்ப்போம், அடுத்தது பிரட்டி பார்ப்போம், அடுத்தது பிரட்டி பார்ப்போம், கொஞ்சம் அதிகமா பிரட்டி பார்ப்போம். இவ்வளவு இருக்குது அப்படின்னு மனசு உடைஞ்சது. அப்ப கவலைப்படும், ஏற்கனவே படிச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எக்ஸாம் பயம் வேற ஒன்றும் இல்லை, எக்ஸாம் பயம். இதுதான் டொப். சரியா? எங்கட கிளாஸ்லயே அதிகமானவருக்கு இதுதான் இருக்குது. ஓகே. எக்ஸாம் பயம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, அதை நான் சொல்றேன், என்ன விஷயம் இல்லை. இப்ப அடுத்த விஷயம். ஆம், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு எக்ஸாம் எல்லாம் பயம் இல்ல. கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருக்குது. என்னால இயலாது, என்னால எவ்வளவு படிச்சாலும் என்னால முடியாது. எக்ஸாம் எவ்வளவுதான் நான் நோட்ஸை பாடமாக்கினாலும் எனக்கு மறந்து, என்னால இயலாது. எவ்வளவுதான் நான் கிளாஸுக்கு போனாலும் எப்படி எனக்கு விளங்க போறது இல்ல, புரிய போறது இல்ல. சரியா? இந்த எக்ஸாம்ல எல்லாம் நம்பர் 3 எடுக்கிறது, யூனிவர்சிட்டிக்கு போறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்படி ஒரு தன்னம்பிக்கை குறைவு யாருக்காவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாப்போம். ஆம், ஓகே. அது பிரச்சனை இல்லை, குறைய பேர் தான் என்ன. சரி சரி. ஆம், நிப்பாட்டுங்க. அடுத்த விஷயம், எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் எப்படி உயர்த்திட்டே இருக்கீங்க போல எல்லாரும். ஆம், எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் எப்படியோ பிடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்குதா எப்படி அப்படின்னு. சரியா? ஓகே. அடுத்தது என்னண்டா, எனக்கு வந்து படிக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, எக்ஸாம்ல எல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. வேற வேற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, அடுத்தது வேற வேற பிரச்சனைகள், சிக்கல்கள், அந்த யோசனையா தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து ஆரம்பத்துல நல்லா பழகினாங்க. பிறகு நான் நல்லா படிக்கிறத பார்த்துட்டு பொறாமைப்பட்டு என்னோட இப்ப பழகுறாங்கல்ல. இன்னும் வேற வேற பிரச்சனைகள். சரியா? ஆம், இது எங்கட கிளாஸ்ல இதுல ஜாயின் ஆகிருக்கிறவங்க, எங்கட ஒரு குரூப் இருக்குது, அதுல ஜாயின் ஆக விருப்பம்னு சொன்னா அது எங்கட ஜூம் செட் பாக்ஸ்ல இருக்குதாம், அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. என்னன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு மனசுக்குள்ள. அதான் எனக்கு காரணம். அது மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் நல்லா படிப்பேன். அப்படி யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் வேற ஒன்றுமே இல்லை. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்குது. படிக்க போனாலும் அந்த கவலை என்ன விடுது இல்ல, தூக்கமும் வருது இல்ல, அதனால எனக்கு கண்ணெல்லாம் எடுத்து கருத்து போயிட்டு. இப்படி இருந்தவங்க ஹென்டெஸ்ட் பண்ணுங்க. இது உண்மையா ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஓகே, இதுவும் ஒரு 9 பேர்கிட்ட 11 பேர்கிட்ட இருக்குது. சரி சரி. இதுக்கு நான் இப்ப சொல்ற எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது. சரியா? நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டிருங்க. ஆஹ் பயப்பட வேணாம். அடுத்தது என்னண்டா, இப்ப இதுக்கு நிறைய டைம் போயிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் ஆஹ் அந்த ரியாக்ட் பாக்ஸ் ஒன் பண்ணி வச்சு கொண்டிருங்க. நான் சொல்றது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? எனக்கு தோல்வி பயம் இருக்குது. நான் தோத்துருவேனோ, ஒருவேளை நான். சரியா? ஒருவேளை நான் எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சிருவேனோ, 3 எடுக்காம விட்டுருவேனோ, அப்படி நடந்துருமோ, அதிக தோல்வி பயம் எனக்கு வந்து கொண்டே இருக்குதுங்கிறவங்க என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, இதுவும் ஒரு 9 பேரை தாண்டி போகுது. சரி சரி. என்கரேஜ் விடுங்க. 12. ஓகே ஓகே. அதிக அடுத்த பிரச்சனை என்னண்டா, எனக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்பு. வீட்டுல எதிர்பார்க்கிறாங்க, ஸ்கூல்ல எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படி ஒன்று இல்லை. நான் பெருசா படிக்கிறேன் இல்ல, இவ்வளவுதான் டைம் டேபிள் போட்டாலும் நடக்குது இல்ல. ஆனா என்ன ஏதோ பெருசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். எனக்கு அதான் பிரச்சனை. நான் அவங்கட எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, யூனிவர்சிட்டி அதெல்லாம் தேவையில்ல. எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. ஆஹ் அவங்க எனக்கு கட்டுற சல்லி வீணாகிருமோ, ஓரமா எதிர்பார்த்தா சல்லியை செலவழிக்கிறாங்க. வாப்பா செலவழிக்கிறாரு, உம்மா செலவழிக்கிறாங்க, அக்கா செலவழிக்கிறாங்க. இது மட்டும் தான் எனக்கு பயமா இருக்குது.
ஒருவேளை நான் அவங்களோட அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம விட்டுருவனோ இப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுவும் ஒரு 7 8 பேர் இருக்குதுண்ணே. சரி சரி. அடுத்தது என்னண்டா முக்கியமான விஷயம் உண்டு. எனக்கு கொஞ்சம் ஒப்பீட்டு மனநிலை இருக்குது. நான் மத்தவங்களோட கொஞ்சம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நிறைய பாக்குறேன். ஆம், அவ படிக்கிறத பாக்குறேன். சரியா? அவ கிளாஸுக்கு போறாவா போகலையா? ஆ ஸ்கூலுக்கு போனா அவ என்ன செய்யறா? அவட கொப்பியை வாங்கி பாக்குறேன், படிச்சிருக்கிறாவா? நைட்ல வாட்ஸ்அப் ஒன் பண்ணி பாக்குறேன், ஆன்லைன்ல இருக்கிறாவா? படிக்கிறாவா படிக்கலையா? மத்தவங்க படிக்காம விட்டா ஒரு சந்தோஷம் வருது, படிச்சா கவலை வருது. இந்த ஒப்பீட்டு மனநிலையால என்னால நிம்மதியா படிக்க இல்லாம இருக்குது. சரியா? இப்படியெல்லாம் இருந்தா என்கரேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கிறதால நீங்க கெட்டவர்கள் அர்த்தம் இல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். அதுக்கெல்லாம் சரியான சொல்யூஷன் இருக்குது. அதை நாங்க சரியா செஞ்சோம்னா இதை விட்டு நாங்க தப்பிச்சு வரலாம். ஓகே. அடுத்தது முக்கியமான சில விஷயங்கள், நான் ஃபாஸ்டா போறேன். இன்னைக்கு தாமதப்படுத்துற பிரச்சனை இருக்கு. ஒரு விஷயம் வந்தா நாளைக்கு செய்வோமே, சரி இது நாளைக்கு படிப்போமே. என்ன இன்னைக்கு நல்லா ஏழு நல்ல டேலண்ட் இருக்கு எனக்கு, இது நம்ம நாளைக்கு படிப்போம். நமக்கு நல்ல மெமரிஸ், ஞாபக சக்தி திறமையெல்லாம் இருக்குது. நம்ம நாளைக்கு படிப்போம். சரியா? எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்குது. இன்னும் 6 மாசம் தானே இருக்குது. நம்ம ஏன் இப்ப டென்ஷன் ஆகணும்? டைம் இருக்கு டைம் இருக்குன்னு சொல்லி இந்த தாமதப்படுத்துற பழக்கம் இருக்குதுங்கிறவங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுவும் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு. சரி. பெஸ்ட் பிரச்சனை. இதுதான் டொப். சரி, இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இந்த 17 18 போணுச்சு. அது என்னன்னு மறந்துட்டேன் எனக்கு. அது என்ன பிரச்சனைண்டா, நான் நினைக்கிறேன் எக்ஸாம் டைம் நினைக்கிறேன். அதுக்கும் 17 18 கிட்ட போணுச்சு. சரி. அடுத்தது என்னண்டா, அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றேன். என்ற ஒரே பிரச்சனை அதுதான். சோசியல் மீடியா. இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்காம இருக்க இயலுது இல்ல. டிக்டாக்க பார்க்காம இருக்க இயலுது இல்ல. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நான் போட்ட ஸ்டேட்டஸை அதிகமா நான் பார்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கிறேன். சரியா? அது பார்க்கறதன் ஊடாக நான் என்ன ஒப்பிட்டுக் கொள்றேன். அவங்க அப்படி போறாங்களே, இப்படி போறாங்களே, நான் எனக்குள்ளே கவலைப்பட்டுக் கொள்றேன். இப்படி பிரச்சனைகள் இருந்தா ஒரு ஹேண்ட் ரைஸ் வந்து பண்ணி விடுங்க. சரியா? சோசியல் மீடியா பிரச்சனை. அதுக்கு நான் கொஞ்சம் எடிக்ட் ஆயிட்டேன். சரியா? ஆம். சரியா? ஒரு ஆள் மெசேஜ் பண்றாரு. இப்போ கூட நான் இன்ஸ்டா பார்த்துட்டு தான் உங்களோட கிளாஸை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இது பண்றீங்க. ஓகே, அது புரியுது எனக்கு. சரியா? அப்படி நாங்க எல்லாரும் விரும்பி விரும்பாமலும் இப்படியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். சரியா? இப்போ கூட கிளாஸ் போய் கொண்டிருக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கொண்டிருப்பீங்க. அல்லது யாரையாவது இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருப்பீங்க. எல்லாம் நடக்கும். அடுத்தது, எனக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது. ஞாபக சக்தி, திறமை எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு கன்டினியூவா படிக்க இயலாது. ஒரு கன்டினியூவா தொடர்ந்து படிக்க இயலா. இன்னைக்கு நான் நல்லா படிப்பேன். நாளைக்கு படிப்பேன். ஒரு மூடு வந்தா வேற எங்கேயும் போயிருவேன். திரும்ப ஒரு மூடு வந்தா படிப்பேன். மூடு வந்தா படிக்க மாட்டேன். இப்படி பிரச்சனை இருந்தா எத்தனை பேருக்கு இருக்குது? சரி. ஓகே. நிறைய பேருக்கு இருக்குது. நாங்க இப்ப பிரச்சனைகள முடிப்போம். சரியா? என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. நாங்க பிரச்சனைய முடிப்போம். நான் கொஞ்சம் தொடர்ந்து சொல்லிட்டு போறேன். அதுல என்னென்ன இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ்ல பண்ண தேவையில்ல. தூக்க குறைவு. தூக்கம் வருதில்ல. அடுத்தது போஷாக்கு குறைவு. எனக்கு கொஞ்சம் சக்தி இல்லாம இருக்குது. ஏற்கனவே வருத்தம், இந்த மிக்ரைன். அடுத்தது இப்பதான் எக்ஸ்ட்ரோவர்ட் வந்திருக்கிறேன். இப்பதான் வாட்டில் இருக்கிறேன். அந்த பிரச்சனை. குடும்ப சூழல் பிரச்சனை. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பார்வை குறைபாடு, கேட்கிற குறைபாடு. சரியா? குடும்ப பிரச்சனை, பெற்றோர் ஆதரவு இல்ல. பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் படிக்கிறத என்கரேஜ் பண்ண ஆட்கள் இல்ல. நண்பர்கள் எல்லாம் பொறாம கொள்றாங்க. சமூகமே ஒரு அழுத்தமாக இருக்குது. கற்பிக்கிற முறை பிள்ளையார் எங்க ஸ்கூல்ல சேர்மாரே இல்ல. அப்படி படிச்சு தந்தாலும் படிக்கிறது விளங்குதும் இல்ல. அவர் எங்களுக்கு படிச்சு தரதை விட ஒயிட் போர்டுக்கு படிச்சு கொடுக்குறாரு. பிளாக் போர்டுக்கு படிச்சு கொடுக்குறாரு. சரியா? அப்படியெல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்குது. சரியா? இன்னும் நிறைய இருக்குது. ஓகே. இப்ப நான் விஷயத்துக்கு வா. இப்ப நான் விஷயத்துக்கு வா. சரி. எல்லாரும் ஆம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள நாங்க முக்கியமான விஷயத்த சொல்லுவோம். தேவைப்பட்டா இன்னொரு லிங்க் ஷேர் பண்ணுவோம். அதுல வந்து கொள்ளுங்க. 10 நிமிஷத்துக்குள்ள விஷயம் முடிஞ்சிட்டுன்னா நாங்க கிளாஸை முடிச்சு கொள்ளலாம். இதுக்கெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். சரியா? அதை மட்டும் சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் இல்லாம ஆயிடும். ஒரு நாள் ஒரு பெரிய மலையில ஒரு இளைஞனும் ஒரு வயதான முதியவரும் ஏறிக்கொண்டிருந்தாங்களாம் உச்சியை அடையிறதுக்கு.
யார் இப்ப வேகமா போவாரு? சொல்லுங்க பாபு. டக்குனு செக் பண்ணுங்க. இளைஞனா முதியவரா? ஒரு பெரிய மலை, எவரெஸ்ட் மலைன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கிறாங்க. யார் உச்சியை தொடுவாரு? இளைஞனா முதியவரா? பாப்போம், உங்களோட கருத்தை பாப்போம். சும்மா கெஸ் பண்ணுங்க. இளைஞன். இளைஞனா போவான். உண்மைதானே? என்ன, கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் சூடா இருக்கும். அதனால இளைஞர் தான் போவார். நிறைய பேர் அப்படி சொல்றீங்க. ரெண்டு மூணு பேர் இல்ல முதியவர் தான் போவாரு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஏன்னா சிலவங்க கேட்கிற கேள்வியை வச்சே புரிஞ்சு கொள்வாங்க. இது ஏதோ இப்படி கேட்கிறாருன்னு சொன்னா ஈஸியா விட வர மாதிரி இருக்காது, அப்ப முதியவரா தான் இருக்கும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவீங்க. சிலவங்க ஆஹ், எல்ஃபு இளைஞன் தானே, எனக்கு வெளிப்படையா இளைஞன் தானே விளங்குது. வேற ஏதாவது காரணம் இருந்தா அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இளைஞன் போடுவீங்க. ரெண்டு பேருமே சரியா தான் நல்லா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, விஷயத்துக்கு வர. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் ஃபெஸ்ட்டுக்கு விடுங்க. ஓகே. என்னண்டா, உண்மையிலேயே அந்த முதியவர் தான் ஃபெஸ்ட்டுக்கு போனாராம். வேகமா போனாராம். இளைஞனுக்கு ஒரே டவுட்டா, நான் தான் இளைஞன், சரியா? நான் தானே வேகமா போகணும், இவர் எப்படி வேகமா போறாரு? அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்டாராம், நீங்க எப்படி என்னை விட வேகமா போறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த இளைஞர், அந்த முதியவர் ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொன்னாராம். அங்கதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இருக்கு. என்ன சொன்னாராம் தெரியுமா? எந்த மனசு, எந்த மனசு மலை உச்சியில இருக்குதுன்னு சொன்னாராம். விளங்கிட்டா? இதான் பிரச்சனை. எங்கட மனசு மலை உச்சியில இருந்தா நாங்க மலைக்கு மேலுக்கு, அவரு அந்த முதியவர் நான் மலைக்கு மேல இருக்கிற மாதிரி அவரு யோசிக்கிறாரு. அந்த மலைக்கு மேல இருந்தா அந்த இன்பத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறாரு. அங்க போனா அவருக்கு கிடைக்கிற கௌரவங்கள், பாராட்டுகள், அவர் படுற திருப்தி, அதெல்லாம் அவருக்கு அங்க இருக்குது. எனவே உடம்பு தானாக போகுது. சரியா? உடம்புல எந்த டயர்டும் விளங்குதில்லை. அப்ப அப்படி அவர் சொன்னாராம். இதைத்தான் நாங்க சைக்காலஜில அல்பா நிலைமைன்னு சொல்லுவோம். அல்பா நிலைமையில ஒரு ஆள் இருந்தா அவருக்கு பசிக்காது, தூக்கம் வராது. அந்த கோலை அடையும் வரைக்கும் அவருக்கு அவர் வருத்தம் விளங்காது, எந்த பிரச்சனையும் விளங்காது. சரியா? அவர் அதிலேயே இருப்பாரு. அதிலேயே இருப்பாரு. நான் படிச்ச மெத்தட கேக்குறீங்க, நான் சொல்லுவேன். சரியா? அப்ப இதுதான் ஒரே தீர்வு. இதுக்கு நாங்க எப்படி போறங்கிற விஷயங்கள்லாம் நாங்க சொல்லி தருவோம். நீங்க ரோட்ல பார்த்திருப்பீங்க, அல்லது இந்த பீச்ல கரையோரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஹேரஸ் பண்ணுங்க. பீச் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க அநேகமாக அந்த வலை இழுக்கிறத பார்த்திருப்பீங்க. முதியோர்கள்லாம் வலை இழுக்கிறத பார்த்திருப்பீங்க. அதை பார்த்தவங்க ஹேரஸ் பண்ணுங்க. அந்த காலையில 6 மணிக்கு பீச்சுக்கு போனா அதை பார்க்கிறதே அழகா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் அந்த வலையை பிடிச்சி இழுத்து இழுத்து கொண்டிருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பாட்டு மாதிரி பாடிக்கொண்டு ஒவ்வொரு ஆளும் இழுப்பாங்க. அதுல ஒரு ஆள் ஆம், அதை சொல்லுவாரு, அடுத்த ஆள் மிச்சத்தை சொல்லுவாரு. அப்படி மாறி மாறி சொல்லி சொல்லி அதை இழுத்து கொண்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த கஷ்டமே விளங்காது. இது வந்து ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. எப்பவுமே எங்கட மனசு இருக்குதானே, அந்த மனசை நாங்க வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா உடல் எந்த வலியையும் அனுபவிக்காது. உடல் வலி, கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவும் விளங்காது. ஏன்னா மனசு வேற இடத்துல இருக்குது. அப்ப அதை எப்படி கொண்டு போறங்கிற விஷயம்லாம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களோட படிப்புல நீங்க நல்லா வரணும்னு சொன்னா, நான் சுருக்கமா சொல்றேன். முதலாவது, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தூக்கத்தில் காணுவது கனவு அல்ல, தூங்க விடாமல் வருவதே கனவுன்னு சொன்னார் தானே. அப்படி ஒரு கனவு இருக்கணும். நான் படிச்ச டெக்னிக் நீங்க கேக்குறீங்க, நான் செஞ்சது இதுதான். ஒவ்வொரு நாள் காலையிலே, ஒவ்வொரு நாள் நைட்டுக்கும் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆஹ் சில நாள்ல மிஸ் ஆகும். நான் 3A எடுத்தா என்ன நடக்குங்கிறத கற்பனை பண்ணுவேன். நான் அந்த நாள் இருக்கிற மாதிரி என் போன்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நான் எத்தனையோ தடவை கற்பனை பண்ணிக்கிறேன். அப்ப ஃப்ரெண்டு சொல்றான் ரிசல்ட் வந்துட்டு, அப்ப நான் உடனே என்ன செய்யறேன், ஆஹ் அதை உன் பண்ணி பாக்குறேன். பார்க்கும்போது அது லோட் ஆகுது. அப்ப எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரிசல்ட்ஸ் வருது. அப்ப நான் ஊண்டா தள்ளி பார்க்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏண்டு விளங்குது, இஸ்லாமிய நாகரிகம் ஏண்டு விளங்குது, அடுத்தது அரபிக் ஏண்டு விளங்குது. அப்ப பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். சரியா? சுத்திக்கிற வாப்பா உம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி நான் இமேஜினேஷன் பண்ணுவேன், வளமையா பண்ணுவேன். இதனால என்ன நடக்கும்னு சொன்னா, எனக்குள்ள அடுத்ததாக ஒரு ஆர்வம் வந்துச்சு. முதலாவது கனவு காண்றது. சரியா? ஆர்வம் ஒன்று வந்துச்சு. அதை நம்ம அடையணும். நம்ம கற்பனையில அடைஞ்ச சந்தோஷத்தை நிஜத்துல அடையணும். எனவே நான் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் படிச்சேன்.
சரியா? அப்ப இது முதலாவது ஒரு விஷயமாக இருக்குது. நாங்க ஒரு கனவு காணணும் அடிக்கடி. நெகட்டிவா காணக்கூடாது. ஆம், நாங்க கஷ்டமா இப்படி நீங்க செய்யலாம். அதாவது ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சா, என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? எங்கட வாப்பா எப்படி தலை நிமிர்ந்து போற? எனக்கு இவ்வளவு காலம் செலவழிச்ச அந்த காசில நிலைமை என்ன? பணத்துல நிலைமை என்ன? எல்லாரும் என் மேல வச்ச நம்பிக்கை என்ன? இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணும்போது, அதை நம்ம அடைஞ்சிடக்கூடாது. இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? பிளேன் போடும். வெற்றி அடையறா என்ன செய்யும்? உங்களோட முழு நம்பிக்கையும் அதுவா தான் இருக்கும். நம்ம ஒரே கோல் அதை அடையணும். உங்களோட மனசு அந்த இடத்துக்கு போயிடும். சீன பழமொழியோட சொல்லுவாங்க, ஒருத்தனை ஒருத்தனை கடல்ல போக கப்பல் கட்ட வைக்கணும்னு சொன்னா, கப்பல் கட்டுற எவ்வளவு கஷ்டமான வேலை. என்ன செய்யணும் தெரியுமா? கடல்ல இருக்கிற ரகசியங்கள் சொல்லு. கடல் அப்ப எப்படிப்பட்டது, அங்க போனா அந்த பயணம் எவ்வளவு அழகா இருக்கும், அதுல என்னென்ன என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, இதெல்லாம் சொன்ன உடனே அவனாவே கப்பல் கட்டிட்டு போயிடுவான். சரியா? அப்ப முதலாவது நீங்க அதிகமா கனவு காணும். இது நான் ட்ரை பண்ணது. நான் அதை கொப்பியில கூட எழுதி வச்சிருக்கிறேன். நான் இப்படி செய்வேன், நான் இந்த ரிசர்ச் எடுப்பேன் இறைவன் துணையோட, அப்படி நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப இது முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த பண்ணின கற்பனைக்கு அது ஒரு இலக்கு ஒண்ணு நீங்க தீர்மானிக்கணும். என்ற இலக்கு என்ன? சின்ன பிள்ளையோட இலக்கு போடக்கூடாது. நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும், அது இலக்கே இல்லை. இப்படி எல்லாம் போடுறதால தான் எங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வருது இல்லை. நான் சைக்காலஜி ரீதியாக உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். மோட்டிவேஷன் சும்மா வராது. இரண்டாவது உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். சரியா? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என் பக்கத்துல இருந்தாரு. அப்ப எங்களுக்கு ஒரு ஃபோம் தந்து அதுல உங்களோட இலக்குகளை எழுத சொன்னேன். அந்த டைம்ல அவர் எழுதுறாரு, நான் ஃபேஸ்புக்ல சிஇஓவா மாறணும். அதாவது ஃபேஸ்புக் கம்பெனிக்கே சிஇஓ. அப்ப நான் கேட்டேன், என்ன இப்படி எழுதுறாய்? இது கொஞ்சம் பெருசா ஓவரா இல்லையா? அந்த மாதிரி கேட்டேன். அவன் சொன்னான், சந்திரனை பார்த்து கல்லெறிஞ்சாதான் அது தென்னை மரத்துல கொண்டு விழும். தென்னை மரத்துல விழும் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு உண்மையான வார்த்தை. ஃபெஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கணும். நான் சமூகத்துல இருக்கிற எல்லார கவலைகளையும் தீர்த்து சந்தோஷமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறேன். இப்ப இதுக்கு நான் சைக்காலஜி படிக்கணும். அப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும். இது ஒரு உயர்ந்த நோக்கம். சரியா? இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் இறைவன் திருப்தியை பெற்று சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு நான் மக்களுக்கு சேவை செய்யணும். எனவே சேவை செய்யற சோசியோலஜிஸ்ட் ஆகணும், அல்லது பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் என்ன என்ன அரசியலவியலாளனா மாறணும், அல்லது உளவியலாளனா மாறணும். அல்லது நான் ஒரு அக்கௌண்டனா மாறணும், நான் ஒரு டாக்டரா மாறணும். டாக்டர் இஸ்லாத்துல சொல்லுவாங்க, ஒரு உயிரை காப்பாற்றியவன் இந்த உலகத்தில் உள்ள மொத்த உயிரையும் காப்பாற்றியவனை போல. அப்போ உயிரை காப்பாற்றுற தொழில். அப்படி பெரிய இலக்குகளை வைக்கும் போது அதை நீங்க அதிகமா கற்பனை பண்ணணும். நீங்க ஒரு டாக்டரா இருந்து ஒரு மரணிக்கிற தருவாயில இருக்கிற உயிரை காப்பாத்துறீங்க, அப்ப எல்லாம் உங்களை தேங்க் பண்றாங்க. இப்படி நீங்க கற்பனை பண்ணணும். அப்ப முதலாவது நீங்க இலக்கு கற்பனை பண்ணிட்டு இலக்க பெரியதாக வைங்க. அதை உங்களோட கொப்பில எழுதி வைங்க. உங்களோட பாக்குற இடங்கள்ல அதை எழுதி வைங்க. உங்களோட ஆம், இப்படியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது உருவாகும். சரியா? மூன்றாவதாக நீங்க செய்ய வேண்டியது, அந்த இலக்கை அடையிறது ரூட்டு போடுங்க. இப்ப நான் கொழும்புக்கு போகணும், இதான் இலக்கு. அது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பஸ் புக் பண்ணணும், அதுக்குரிய பொருட்களை தயார் செய்யணும், அதுக்குரிய பணத்தை நான் எடுக்கணும். ஆ அதே போல பஸ்ல தேவையான சாப்பாடுகள் எடுக்கணும். இதே மாதிரி இந்த இலக்கு அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த பிளேனை நீங்க போடணும். இந்த மூணு விஷயம் செஞ்சாலே உங்களோட மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமல் ஆயிடும். அதோட சேர்த்து அந்த நீங்க போட்ட பிளேனை இப்ப நீங்க செய்யறேன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய மெமரி டெக்னிக்குகள் வேணும். அப்ப இந்த கிளாஸ்ல முக்கியமான நோக்கமே அதுதான். நான் ஆரம்ப காலங்கள்ல இதை நல்லா கேளுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சா இதுக்கு பிறகு நாங்க லிங்க் போட தேவையில்ல. பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன். நான் ஆரம்ப காலங்கள்ல நான் சொன்ன நிறைய பிரச்சனைகள் அதுல பெரும்பாலானது எனக்கு இருந்துச்சு. நான் படிக்கிறதை விட்டுட்டேன். ஏன்னா ஞாபக சக்தி குறைவு, கவனம் குறைவு, நிறைய பிரச்சனை. ஆனா ஒரு கட்டத்துல முதலாவது நான் இறைவன் பிரார்த்தனை செஞ்சேன். அதான் முக்கியம். அடுத்தது நான் செஞ்சது மெமரி டெக்னிக் கோர்ஸுக்கு போய் அதை படிச்சேன். படிக்கிறதுக்கு முதல் எப்படி படிக்கணுங்கிறத படிக்கணும். நான் அடிக்கடி ஒரு கதை சொல்றதுதான். ஒரு காடு இருந்துச்சாம். ரெண்டு பேர் கோடாலியால வெட்டி மரத்தை வெட்டி பிசினஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். ஒருவர் தூங்குறாரு, டயர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஆனா அதிக மரத்தை வெட்டுறாரு. இன்னொருவர் தொடர்ந்து வேலை செய்யறாரு, ஆனா குறைவான மரத்தை வெட்டுறாரு. அப்ப இவருக்கு சந்தேகம் கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாராம், நான் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறேன். ஏன்னா இந்த உடம்பு அதிகமாக சக்தியை எடுத்துக்கொள்றதுக்கு. அதே போல இந்த கோடாரியை நான் தீட்டிக் கொள்றேன். அப்பதான் நான் இன்னும் அதிகமான மரத்தை வெட்ட முடியும். அதுதான் டெக்னிக். சும்மா படிக்கிறதுல வேலை இல்லை.
எப்படி படிக்கணுங்கிற டெக்னிக்கை நாங்க தெரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னா வேகமா படிக்கணும். நான் ஓலவல் எனக்கு ரிசல்ட்ஸ் என்ற 3B4CSW இதான் இந்த ரிசல்ட்ஸ். ஆனா ஏ லெவல்ல 3A அல்ஹம்துலில்லாஹ். சரியா? நான் அந்த டெக்னிக்கை படிச்சு அதன் மூலமாக இந்த நோட்ஸ் எல்லாம் படிக்க தொடங்கினேன். இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. படிக்கிறது ஒரு ஃபன்னா மாறுனுச்சு. நான் கிளாஸுக்கு போனா எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்க மாட்டேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும். அதன் அடிப்படையில் கேட்டுண்டா அதெல்லாம் மனசுல பதியும். நான் ஒரு டீச்சர் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். நான் ஒரு டீச்சரா தான் கிளாஸ்ல போயிருக்கிறேன். இப்ப நான் ஒரு சார் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறேன். நான் உண்மையா படிச்சு கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய். சரியா? பிரின்ஸ்மார்ட்ட போய் நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் படிச்சதை படிச்சு கொடுப்பேன். அப்ப அப்படி ஒரு தேவை இருந்ததால நான் கிளாஸ்ல இருக்கும் போதே நான் ஒரு டீச்சரா தான் இருப்பேன். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று விடாம என் மைண்ட்ல சேவ் ஆகும். அப்ப இப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினேன். அதே போல படிக்கும்போது நம்பரிக் ஷேப் சிஸ்டம்ங்கிற பெரிய ஒரு டெக்னிக் அதை யூஸ் பண்ணினேன். அதே போல மைண்ட் மேப்ங்கிற ஒரு டெக்னிக், இன்னும் சில டெக்னிக்குகளை யூஸ் பண்ணதால நிறைய விஷயங்களை அப்படியே மெமரைஸ் பண்ண முடிந்தது. இதனைக்கு மிகப்பெரிய ஒரு எங்கட ஃபேமிலியில ஒரு ஒரு போய் இருந்தாரு. சரியா? ஒரு போய் இருந்தாரு. அவரை பேரை வச்சு பெரிய ஒரு கேள்வியை மெமரைஸ் பண்ணினார். சரியா? எக்ஸாமுக்கு போகும்போது அவரோட பேரை நினைச்சா அந்த கேள்வியோட விட ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு எழுதினு. அப்ப இதெல்லாம் அந்த மெமரி டெக்னிக். எனவே எங்கட கிளாஸ் முடியிற நேரம் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கு சொன்ன ஒரு அட்வைஸ்: முதலாவது கனவு காணுங்க, இரண்டாவது ஒரு இலக்கை நியமிங்க, மூன்றாவதாக அதுக்கு திட்டம் போடுங்க. இப்படி போட்டாலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும், உங்களால படிக்க முடியும். அடுத்து நீங்க நிறைய பிரச்சனை சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றாக தீர்வு இருக்குது. அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. நாங்க நிறைய ஃப்ரீ கிளாஸ் நடத்துவோம், அதுல கலந்து கொள்ளுங்க. அதுக்கு எங்கிட்ட இந்த குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. அதோட சேர்த்து இந்த மெமரி டெக்னிக் கோர்ஸ் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது படிக்கிற பிள்ளைகள அந்த இலகுக்காக வெறுமனே ஒரு 1000 ரூபாய் மட்டும் பணம் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது விருப்பப்பட்டவங்க மட்டும் அந்த சொரூபன், சரியா, அவரை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க தான் செய்றாங்க, நடத்துறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பேர்சனா அதை செஞ்சு கொடுக்குறேன். அப்ப அவங்க நம்பர் அதில் போட்டிருக்கிறாங்க. நீங்க அவங்கள ஜாயின் பண்ணி அவங்களோட பேசிக்கொள்ளுங்க. அதுல நான் பிள்ளைகளுக்கு மெமரி டெக்னிக் ட்ரைன் பண்றேன். அவங்கள லைவ்ல எடுத்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ட்ரைன் பண்ணி அவங்க நோட்ஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணி காட்டி ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் அதுல ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு சுவரா நிச்சயமா பிரயோசனமா இருக்கும். எவ்வளவு காலம் படிக்கிறதை விட பல மடங்கு வேகமாக படிப்பீங்க. ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு தேங்க்ஸ்.